சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. உனக்காகவே மாமன் கடைக்கடையா தேடி தேடி பார்த்து வாங்கின புடவை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. மாமா, எனக்காக நீங்க தேர்ந்தெடுத்த எதுவுமே எனக்கு பிடிக்காம போனதில்ல. இந்த புடவை மட்டும் பிடிக்காம போயிடுமா? அடேங்கப்பா. கார்த்தியண்ண நோட் பண்ணிக்கோண்ண. அண்ணி என்ன சொன்னாங்க, யார சொல்றாங்கன்னு புரியுதா? சுடர கிண்டல் பண்ணாத கண்ணே. உனக்காக செலக்ட் பண்ண புருஷனை பிடிச்சிருக்கு தெரியும். நான் செலக்ட் பண்ண புடவை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. சொல்லுங்கண்ணே. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க மாமா. என்ன கண்ணே, இது உனக்கு. எப்படி கண்ணு இருக்கு? நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, இந்த கண்ணு இது உனக்கு, எடுத்துக்க. இந்த கட்ட கொண்டு உனக்கு. நான் சொல்லல, ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஐயோ அப்பா, சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு மாம்சே. பா எனக்கு உனக்கு இருக்குது. உனக்கு பா சூப்பரா இருக்குப்பா. மாமா, அத்தைக்கும் பெரியத்தானுக்கும் ட்ரெஸ் எடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். செல்லைகிளிகிட்டயும் லிஸ்ட்ல சொல்லல. இருந்தாலும் நான் வந்த உடனே நீ கேப்ப அவங்களுக்கு எடுக்கலையான்னு. எடுக்கலன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. உன்னை வருத்தப்பட வைக்க வேணாமேன்றதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா சுடரு, இந்தா இது உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. இந்த உன் புடவை. அக்கா, புடவை சூப்பரா இருக்குக்கா, வாங்கிக்கக்கா. ஆமா மாமா மூடு. உலகத்தில் இல்லாத அதிசய புடவையாக்கும். இந்த மாதிரி புடவைங்க 100 கணக்குல என் பீரோவில் இருக்கு. இந்த புடவைய பார்த்ததும் வாயை பொழக்கிறதுக்கு நான் ஒன்றும் புடவை வியாபாரம் பண்றவ இல்லை.